இப்போது இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ கார் இல்லை பைக் வாங்க ஷோரூம் போகிறீங்க. நீங்கள் வாங்க போகிறது ஒரு வண்டி மட்டும் கிடையாது, அங்கே உங்கள் மைண்ட் செட்டையும் சேர்த்து வாங்குறதுக்கு முயற்சி நடக்கும். சார் இன்றைக்கி மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது, இந்த கலரில் எடுத்துக்கங்க, அடுத்த ஸ்டாக் எப்போ வரும்னு தெரியாது, இந்த 2 வேரியண்ட்டில் ஒன்று டிசைட் பண்ணுங்கள், இல்லை இன்னும் மேனேஜர்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் வாங்கித்தரேன் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியாமல் ஒரு சேல்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே உங்களை கொண்டு போய் நிறுத்தியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நான் ஸ்கேம்னெல்லாம் சொல்லலை, சேல்ஸுக்குன்னு சைக்காலஜி பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் ஷோரூமுக்கு போனால் நீங்கள் வாங்க வந்த காரை விட இல்லை வாங்க வந்த பைக்கை விட சேல்ஸ்மேன் விற்க நினச்சதை நீங்கள் வாங்கிட்டு வெளியில் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இன்றைக்கி கார் இல்லை பைக் வாங்கும்போது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பயன்படுத்தப்படுற முக்கியமான ட்ரிக்ஸை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்ன தெரியுமா? சார் மேனேஜர்கிட்ட கேட்டு தாங்க சார் இந்த ப்ரைஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரைஸை வந்து கேட்பீங்க. சேல்ஸ் பர்சன் என்ன சொல்லுவார்? சார் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் ப்ரைஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸை வந்து உங்ககிட்ட கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உள்ளே போவார், மேனேஜர்கிட்ட போவார். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சார் உங்களுக்காக இன்னுமே ஒரு 20,000 வரைக்கும் குறைச்சிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவார். இதை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? நான் வந்து ஒரு ஸ்பெஷலான டீலை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த 20,000 உண்மையான எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டா இல்லை கொஞ்சம் ஹையரான கோட்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை குறைச்ச மாதிரியா அப்படிங்கிறத எங்கள் கொஸ்டின். அதனால் மேனேஜர் அப்ரூவல் வந்துச்சா அப்படின்னு கேட்குறத விட இதோட ஃபைனல் ஆன் ரோட் பிரேக்கப் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத எழுதி கொடுத்து வாங்க சொல்லுங்கள். டிஸ்கவுண்ட் அமௌண்ட்ங்கிறது முக்கியம் கிடையாது, ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதா இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோர்ஸ்டு பண்ணுற ஒரு சாய்ஸு. நீங்கள் இன்னும் கார் வாங்குறதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஷோரூம்குள்ளே போயிருப்பீங்க. ஆனால் சேல்ஸ் பர்சன் என்ன சொல்லுவார் தெரியுமா? சார் ஒயிட் கார் எடுத்துக்கிறீங்களா இல்லை பிளாக் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய இடத்துல இது நடக்குது. நீங்கள் கவனிக்காமல் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவில் இருந்து எதை வாங்கலாம் அப்படிங்கிற டெசிஷனுக்கு வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடும். அதுதான் இதோட ட்ரிக்கே. கார் வாங்கணுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நீங்கள் மற்ற பிராண்டை பார்க்கணுமா, இந்த மாடல் உங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். கலர் சூஸ் பண்ணுறது எல்லாமே அடுத்த ஸ்டேஜ் தான். மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? ஆஃபரு. சார் இன்னைக்கு மட்டும்தான் சார் இந்த ஆஃபரு, இந்த ஷோரூமில் இன்னைக்கு மட்டும்தான் இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. டுடே ஒன்லி, ஃபெஸ்டிவல் ஆஃபர் எண்ட்ஸ் டுநைட் அப்படின்றலாம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு புக் பண்ண மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே நமக்கு என்ன தோணும்? நம்ம பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கும், இப்போ வாங்கலைன்னா நமக்கு இந்த டீல் போயிடும், டிஸ்கவுண்ட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேளுங்க, இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத உங்களால் ரிட்டர்னில் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த மாடலுக்கு என்ன ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும், இதை விட அதிகமான ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்று தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு அர்ஜென்சியாக இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களை வேகமாக டெசிஷன் எடுக்க வைக்கிறது தான் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது அப்போ புரியாது, வண்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். அடுத்த டெக்னிக் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். நீங்கள் ப்ரைஸை கேட்பீங்க, சேல்ஸ்மேன் வந்து ஒரு நம்பர் சொல்லுவார், அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படி சொன்ன ஒன்றுமே அவர் ஒன்றுமே பேசாமல் அப்படியே சைலண்ட் ஆகிடுவார். நீங்கள் அன்கம்ஃபர்டபிள் ஆயிடுவீங்க. அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு பார்கெயின் நடக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அங்கே கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் என்ன நினைப்பீங்க நீங்கள்? சரி ஓகே ஃபினான்ஸில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் சைலன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கங்க, பேசலினாலும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற இந்த ட்ரிக்கு தான். சார் இந்த வண்டிக்கு ஆல்ரெடி இன்னொரு கஸ்டமர் ரெடியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கொஞ்சம் வந்து புஷ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ஷோரூம்லேயே இப்போ அவைலபிள் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கலாமா வேணாமாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும்போது சேல்ஸ்மேன் கிட்ட கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அவர் சொல்கிறது இந்த ஒரே ஒரு விஷயம் தான். சார் ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வந்து என்கொயரி பண்ணிட்டு போனார், அவர் மறுபடியும் ஒரு ½ hourல வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புக்கிங் வந்து கிடைக்கும், ஸ்டாக்கில் இருக்குது, இப்போ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இல்லைன்னா ஸ்டாக்கில் மறுபடியும் எப்போ இது வருது அப்படின்னு தெரியாது, மேபி பார்த்தீங்கன்னா 1 or 2 months கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேபி இது உண்மையாக கூட இருக்கலாம், நான் இல்லைனால சொல்லலை. ஆனால் இதுக்கான ப்ரூஃப் வந்து இதை வந்து சொல்லிட்டாங்க, இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெசிஷன் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி அந்த ஸ்டாக் கிடைக்கலன்னா வேறு கலர் இல்லை நெக்ஸ்ட் அலோகேஷன் எப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை கேட்டு இந்த ஒரு ட்ரிக்கை வந்து அப்படியே அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயும் ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுற ட்ரிக்காக இது நான் பார்க்குறேன். அடுத்த ட்ரிக் என்ன தெரியுமா? ஒரு கில்ட் ப்ரெஷரை வந்து கஸ்டமரை பில் பண்ண வைக்கிறது. அதாவது நீங்கள் அந்த ஷோரூமுக்கு பல தடவை போயிருப்பீங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க, சேல்ஸ்மேன் கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருப்பீங்க, அவர் டீ கொடுத்துருப்பாரு, ஜூஸ் கொடுத்துருப்பாரு, டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் சார் இவ்வளோ டைம் உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ புக் பண்ணாமல் போகிறீங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாவமாக கேட்கும்போது நமக்கு என்ன தெரியுமா தோணும்? எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும்.
ச்சே இவ்வளோ நேரம் நமக்காக பண்ணாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம்ல. பட் இது வந்து அவரோட வேலை தான், சேல்ஸ்மேனோட ரெகுலரான ரொட்டீன் ஜாப் தான். அதுக்காக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அது அவரோட எஃபர்ட்காக வந்து நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் அந்த காரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அந்த பைக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை உங்களுக்கு சேல் பண்ணும்போது அவருக்கு செப்பரேட்டடாக அதிலிருந்து கமிஷன் கிடைக்க போகுது. அதுதான் உண்மை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ஷோரூமை விசிட் பண்ணலாம், எத்தனை தடவை வேணாலும் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கலாம். அதுக்கு ஷோரூமில் அலௌடு உண்டு தான். சரியா? நீங்கள் ஃபைனலாக எப்போ உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு தோணுதோ அப்போ நீங்கள் ப்ராடக்டை வாங்குறதுல தப்பே கிடையாது. அடுத்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரிக்கு. சில நேரம் சேல்ஸோட கான்வர்சேஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? கார் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகி பேக்கேஜுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகும். சார் இதையும் சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு டென்ஷன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கேஜ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு காரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கேஜ் மாதிரி வரும். அப்போது நீங்கள் கார் வாங்குற டெசிஷன் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்குது, ரோட் சைடு அசிஸ்டன்ட்டு, ஆக்சசரிஸு, செராமிக்கு, இன்சூரன்ஸ் பேக்கேஜ், சீட் கவரு, டேஷ் கேமு அப்படின்னு ஒவ்வொன்றா சேர்த்து அது எல்லாத்தையும் பார்க்கும்போது சின்ன சின்ன அமௌண்ட்டாக தெரியும். ஆனால் முடிக்கும் போது இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஆடானுக்கும் ஒரு கேள்வி கேளுங்க, இது மேண்ட்ரியா இல்லை ஆப்ஷனலா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த காரை வாங்க போகிறீங்க அப்படிங்கிற டெசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா முதல்ல வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஷோரூம் போங்க. என்னென்ன விதமான ஆக்சசரிஸ் இருக்குது அப்படிங்கிறத ரிட்டனில் எழுதிட்டு வாங்கிட்டு வாங்க. வீட்டுக்கு வந்து உட்காருங்க, தெளிவாக 2 தடவைக்கு 3 தடவை வந்து யோசிங்க, இந்த ஆடான்ஸ் எல்லாம் எனக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத. அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆடான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷோரூமில் சொன்னாங்களோ அதோட ப்ரைஸையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. அதே ஆடான்ஸை வந்து நீங்கள் வெளியில் போய் விசாரிச்சு பாருங்கள். இதை வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, சில ஷோரூம்ஸில் கொடுக்குறது, அதாவது நான் எல்லா ஷோரூமையும் தப்பாக சொல்லல, சில ஷோரூம்ஸில் கொடுக்குற ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற காசுக்கு அது குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆக்சசரிஸ்க்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு வந்து வெளியில் செக் பண்ணுறது எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா பைசா உங்களோடது. அடுத்தது இஎம்ஐ. இப்போ சேல்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சார் இது 10 லட்ச ரூபாய் கார் சார் அப்படின்ட்டு உங்ககிட்ட சேல் பண்ண மாட்டாங்க. சார் இது மாதம் வெறும் 18,999 தான் சார் அப்படின்னு வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம வந்து பெருசாக யோசிக்க மாட்டோம். என்ன நம்ம ஒரு 50,000 60,000 சேலரி வாங்குறோம், காருக்கு ஒரு 20,000 போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஎம்ஐ பார்த்து நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெசிஷன் எடுத்துடுறாங்க. ஆனால் அது பின்னாடி நிறைய பிரச்சனை வருது. ஏன்னா ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறது எக்ஸாக்டாக தெரியாது, ப்ராசஸிங் ஃபீஸு, இன்சூரன்ஸு, லோனோட அந்த டைமு, இது எல்லாமே மறந்து போயிடும். அந்த 19,000 அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். மொத்தத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பட் இஎம்ஐ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய காரை வாங்கிட்டு பின்னாடி அவஸ்தைப்பட வேண்டியது கஸ்டமர் தான். அதனால் நீங்கள் இஎம்ஐ பற்றி கேட்காதீங்க. நீங்கள் கேட்க வேண்டியது டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, டெனூர் எத்தனை வருஷம், டோட்டலாக ரீபேமெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரியல் ப்ரைஸாக இருக்கும். அந்த ப்ரைஸ் ஃபிகரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்சூரன்ஸ் இங்கே தான் சார் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நியூ கார் இல்லை நியூ பைக் வாங்கும்போது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அங்கே வந்து கம்பேரிசன் பண்ணாமல் சார் ஷோரூம் இன்சூரன்ஸ் தாங்க சார் ஈஸி அப்படின்னு சொல்லியெல்லாம் பேக்கேஜ் கொடுப்பாங்க. ஈஸி அப்படிங்கிறது வேறு, பெஸ்ட் வேல்யூங்கிறது வேறு. அதனால் இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம், ஐடிவி, ஆடான்ஸு, டிடெக்டபிள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஒரு இன்சூரன்ஸ் கொட்டேஷன் மட்டும் வச்சு முடிவு பண்ணாதீங்க. வெளியில் செக் பண்ணுங்க, ஆன்லைனில் செக் பண்ணுங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது இப்போ ஷோரூமில் நீங்கள் கார் வாங்க போறீங்க, எக்ஸ்சேஞ்சுக்கு காரை கொடுத்து எடுக்க போறீங்க அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது. அப்போ வந்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நடக்கக்கூடியது. எக்ஸ்சேஞ்ச் காரில் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பழைய காரை இல்லை பழைய பைக்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறீங்கன்னா டீலர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சார் இந்த வெஹிக்கிளோட கண்டிஷன் கொஞ்சம் வீக்காக இருக்குது, 4 லட்சம் வரைக்கும் போகும் சார் அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன நம்பிங்க? சரி ஓகே 4 லட்சம், நாம் வாங்க போகிற கார் வந்து ஒரு 7லேருந்து 8 லட்சம் வருது, மீதி நாளை வந்து டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட் செட் வச்சிருக்கீங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவில். பட் இதே விஷயம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து ஒரு 4.5 லட்சத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கலாமே. சார் நீங்கள் புது கார் எடுக்கும்போது 20,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் 30,000 பார்த்தீங்கன்னா இப்போ ஷோரூமுக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து வரும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு புது கார் எடுக்கிறத வந்து ஒரே நம்பராக பார்க்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறீங்களா,
ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு தோணுதோ அதை கோட் பண்ணி அது வரைக்கும் மேலே ஏற்றிட்டு வாங்க. நாங்கள் புது காருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அது இது அந்த நம்பரெல்லாம் வேணாம். இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் வந்து என்ன அதை ஃபைனலாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் புது வெஹிக்கிள் வாங்க போகிறீங்களே அதோட ஃபைனல் ப்ரைஸ் எடுத்து அதில் டிஸ்கவுண்ட்ஸை வந்து செப்பரேட்டடாக கேளுங்க. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் தனியாக டிஸ்கவுண்ட் தனியாக இது எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் எழுதி வாங்கிட்டீங்கன்னா தான் ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா கொடுத்து இன்னொரு இடத்துல குறைச்ச மாதிரி கொடுக்கும்போது ஃபைனல் டீலை உங்களுக்கு அட்ராக்டிவாக காட்டுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஏமாற வேணாம். அதை ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட் வேல்யூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்தது ஃப்ரீ ஆக்சசரிஸ். சார் 30,000 ரூபாய் ஆக்சசரிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கும்போது சூப்பராக இருக்கும்ல. ஆனால் இந்த ஃப்ரீன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்சசரிஸோட பேக்கேஜோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ளோரோட மேட்டு, டோரோட வைசரு, சீட் கவரு, பெர்ஃப்யூமு, மட் ஃப்ளாப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து 30,000 வேல்யூ அப்படின்னு காட்டினாலும் அந்த பேக்கேஜ் நீங்கள் வெளியில் 10,000 ரூபாய்க்கு கூட வாங்க முடியும் அப்படிங்கிறத உண்மை. அதனால ஃப்ரீ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக மார்க்கெட்டோட ப்ரைஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கார் வாங்க போறீங்க. இந்த ட்ரிக் ரொம்ப சைக்கலாஜிக்கல் ட்ரிக்காக இருக்குது. சார் இந்த வேரியண்ட் தான் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ இதுதானே பெஸ்ட் வேரியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாப்புலர் வேரியண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு சன்ரூஃப் தேவையில்லை, உங்களுக்கு அடாஸ் தேவையில்லைன்னா அதுக்காக எதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும்? உங்கள் யூசேஜுக்கு என்ன தேவையான ஃபியூச்சர்ஸ் இருக்குதோ அதை மட்டும் பார்த்து வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற வேரியண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு மணியை சேவ் பண்ணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணுறது. சார் இந்த ஃபியூச்சர் இல்லாமல் இப்போ வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் இது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம வாங்காத ஒரு ஃபியூச்சரை வச்சு ரிக்ரெட் உருவாக்குறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதனால ஒரு சிம்பிளான டெஸ்ட். இந்த ஃபியூச்சர் வந்து இந்த வண்டியில் இல்லாமல் நான் வாங்குறேன், 6 மாதம் கழிச்சு எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. அதுக்கு பதில் இல்லைன்னா அந்த ஃபியூச்சர் உங்களுக்கு தேவையான ஒரு ஃபியூச்சரே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்ல ஆரம்பிப்பாங்க, மிட் வேரியண்ட் போவாங்க, கடைசியாக பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறது டாப் வேரியண்ட்டை புக் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை முதல்லயே பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ஷோரூமில் போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதில் ஸ்ட்ராங்காக நின்று அதே வேரியண்ட்டை வாங்கிட்டு வாங்க. அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அடுத்து எக்ஸைட்மெண்ட்டான டைமில் டெசிஷன் எடுக்க வைக்கிறது. ஸோ இது ரெகுலராக நிறைய இடத்துல நடக்குது. இப்போது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வர்றீங்க, போயிட்டு வந்துட்டு அப்போ வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது கார் சூப்பராக இருக்கும், ஏசி பயங்கரமாக இருக்கும், சீட் கம்ஃபர்டபுளாக இருக்கும், மியூசிக் சிஸ்டம் சூப்பராக இருக்கும். அந்த மொமெண்ட்டில் நம்ம பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் சார் எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா வரும்? புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இங்கே தான் ஒரு டேஞ்சரான பொசிஷனே ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது பர்ச்சேஸ்க்கான டெசிஷன் கிடையாது. டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸை கம்பேர் பண்ணுங்கள், காம்படிட்டரோட கம்பேர் பண்ணுங்கள், ஓனர்ஷிப்போட காஸ்ட்டை கம்பேர் பண்ணுங்கள். அடுத்த நாள் நீங்கள் டெசிஷன் எடுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு காரை வாங்குறதுக்கு முன்னாடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாயோட i10 வந்து நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். சீரியஸ்லி சொல்ல போனோம்னா டாப் அண்ட் வேரியண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்களோட மைண்ட் செட்டே மாறி போச்சு. ஹூண்டாய் கார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த மைண்ட் செட் வேறு, அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் ஹூண்டாய் காரில் இருந்த மைண்ட் செட்டே வேறு. அப்போ வந்து அதை எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துச்சு. பட் ஆன் ரோட் ப்ரைஸை பார்க்கும்போது டாப் அண்ட் வேரியண்ட் அது வேற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக பேஸ் மாடல் தான் எங்களோட கால்குலேஷனில் இருந்துச்சு. பட் பேஸ் மாடலை வந்து எங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்கல. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வச்சது அந்த டாப் வேரியண்ட் தான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற எல்லாமே பெஸ்ட்டாக காட்டுவாங்க. அதை நம்பி டெசிஷன் எடுத்தீங்கன்னா பின்னாடி வருத்தப்பட போகிறது நீங்கள் தான். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் சொல்லியே ஆகணும். இவ்வளோ ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. சேல்ஸ்மேன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு எனிமி கிடையாது. அது அவரோட ஜாப்பு. அவருக்கு விற்கணும், அதுதான் அவரோட வேலை. உங்களுக்கு என்ன வேலை? சரியான விலைக்கு வந்து சரியான ப்ராடக்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காரை வாங்கணும், இல்லை பைக்கை வாங்கணும். அதனால் ஷோரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. என்னென்ன செக் பண்ணணும், என்னென்ன மாதிரி இருக்கணும், உங்களுக்கு என்ன நெசசரி இருக்குது, அதுக்கு எந்த கார் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதாவது முன்னாடி சொன்னல பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா, முக்கியமாக நான் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு டீலர்கிட்ட மட்டும் செக் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு டாடா கம்பெனியில் ஒரு காரை பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இருக்கிற டவுனில் ஒரு டாடா ஷோரூம் இருக்குது, அங்கே ஒரு கொட்டேஷன் வாங்குங்க. சிட்டிக்கு போங்க, சிட்டியில் ஒரு கொட்டேஷன் வாங்குங்க. அதுக்கப்புறம் நியர்பையில் இருக்க இன்னும் 2 ஷோரூமை செக் பண்ணி பாருங்கள், அங்கங்கே ஒரு கொட்டேஷன் வாங்குங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கார் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு ஃபைனல் ஆயிடுச்சுன்னா எந்த டீலர்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஒரு 20,000 30,000 ரூபாய் வரைக்கும் கம்மியாக கிடைச்சதுன்னா அது லாபம் தானே. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் விட வேணாம், அதையும் பார்த்து பண்ணுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி PDI பண்ணணும்.
ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். இந்த விஷயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் காருக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்குறீங்க. டெலிவரிக்கு முன்னாடி வெஹிக்கிளோட கண்டிஷனை ப்ராப்பராக செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் கார் வாங்கினதுக்கப்புறம் பல லட்ச ரூபாயிலிருந்து உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே நண்பா, இந்த வீடியோவோட கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் வரவேற்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்கிற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. டாடா.